ஸ்மார்ட் போன் இல்லாத இளைஞர்களே இன்று இல்லை என்னும் அளவிற்கு அனைவர் கையிலும் விதவிதமான போன்கள் உள்ளன. இளைஞர்கள் பலரின் கனவு போனாக உள்ள ஐபோனை வைத்து ஒரு கும்பல் மோசடியை அரங்கேற்றியுள்ளது. 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐபோனை வெறும் 7,000 ரூபாய்க்கு தருவதாக லட்சக்கணக்கில் ஒரு கும்பல் சுருட்டி உள்ளது. ஏமாந்த இளைஞர்கள் பணத்தை திருப்பி கேட்டபோது ஆடியோ மூலம் மிரட்டல் விடுத்த கும்பலை திருச்சியில் வைத்து புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்கில் மோசடி கும்பல் கொடுத்த விளம்பரத்தை நம்பி படித்த இளைஞர்கள் ஏமாந்தது எப்படி? புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் சிக்கி மக்கள் பணத்தை இழந்து வருகின்றனர். சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து எச்சரித்தும் நூதன மோசடிகளால் மக்கள் ஏமாந்து வருவதும் தொடர்ந்து வருகிறது. அந்த வகையில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆப்பிள் ஐபோனை 7,000 முதல் 8,000 ரூபாய்க்கு தருவதாகவும் பணம் செலுத்தியவுடன் கூரியரில் போன் அனுப்பப்படும் என்று விளம்பரம் வந்துள்ளது. இதை நம்பி தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பணம் செலுத்தியுள்ளனர். ஆனால் பணத்தை வாங்கிய கும்பல் போனை அனுப்பாமல் ஏமாற்றியுள்ளது. பணத்தை திருப்பி கேட்டபோது தர மறுத்த கும்பல் முடிந்தால் தங்களை நெருங்கி பார்க்குமாறும் தாங்கள் மிகவும் பாதுகாப்பான வளையத்திற்குள் இருப்பதாகவும் வாய்ஸ் மெசேஜ் மூலம் சவால் விட்டுள்ளனர். நான் இருக்க சரௌண்டிங்கில் உன்னால தாண்டி வந்து கூட நல்லா போட முடியாது. அடிச்சு சொல்கிறேன், இப்படியே ஓப்பனாக கூட சொல்கிறேன் பாரு. நீ போய் எங்கே ஷேர் பண்ணுறே பண்ணி சுற்றி இருக்கிறது நான் எவ்வளோ சேஃப்டியாக இருக்கேன் எனக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? வந்தனா தொங்க விட்றாங்க. நீ எத்தனை பேரானோ எனக்கு எந்த பிரச்சனை. சரியா? வந்துட்டு நீ பேசு. நீ தான் சொன்னல எனக்கு தெரியும் எங்கே அப்ஸ்காண்டில் இருக்கும். நான் இப்படியே தான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே நான் அசிங்கப்படுத்தணும் அவசியம் கிடையாது. இதுவே உனக்கு பெரிய அசிங்கம். இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மோசடி நபர்கள் குறித்து விசாரித்த போது அவர்கள் திருச்சியைச் சேர்ந்த ஷாஜித் அகமது மற்றும் புதுச்சேரி வைத்துக்குப்பத்தைச் சேர்ந்த மாதேஷ் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை தேடிய போது இருவரும் திருச்சியில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. அங்கு விரைந்து சென்ற சைபர் கிரைம் போலீசார் சவால் விட்ட 2 பேரையும் கைது செய்து புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நம்ம சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நான் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரக்குள்ள தயவுசெய்து அதை வந்து பிளைண்டாக பிலீவ் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த இதில் ஐஃபோன்லாம் வந்து 7,000 கிடைக்குதுன்னா உண்மையாக வந்து நம்ப முடியாத ஒரு விஷயங்கள். அது நமக்கு அது பார்க்கக்குள்ளே நமக்கு சந்தேகம் வருது. ஆனால் அதை மீறி நம்ம வந்து அதை போய் வாங்க போகிறோம், அவங்ககிட்ட பேசுகிறோம். எப்படி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஒரு ஃபோனை வந்து 7,000 கொடுக்க முடியுன்ற ஒரு டவுட்டு உங்களுக்கு இயற்கையாக வரணும். சரி, மீறி போக்குள்ள அது மாதிரி ஃபோன் பண்ணி அவர் பேசுகிறாரு, இவர் பணம் கொடுக்குறாரு, ஆனால் பொருள் வரல. அதுக்கப்புறம் திருப்பி அவன்கிட்ட என்னப்பா உங்கள்கிட்ட தானே சொன்னேன், நீ இப்போ பொருள் கொடுக்குறேன்னு சொல்லக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு இது வருது. அசிங்கமாக திட்டுறான். அந்த அசிங்கமாக திட்டுறதை பார்த்த பிறகு தான் அவனுக்கு ரோஷமே வருது, பணம் பறி கொடுத்த விக்டிமுக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கோபத்தில் என் பணத்தை திருடுனது எல்லாமே நான் அசிங்கமாக திட்டியேன்ற அந்த கோபத்தான் இங்கே வர இருக்க. சமூக வலைத்தளங்களில் சந்தை மதிப்பை விட குறைவாக பொருட்கள் தருவதாக கூறுவதையும் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என வரும் விளம்பரங்களையும் நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.